திருமலை நம்பி எம்பெருமானாருக்கு மாதுலர் மாமா. ஆளவந்தார் சன்னதியில் திருவாய்மொழி கேட்டுருக்கார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி பாசுரம். சுமந்து மாமலர் நீர்ச்சுடர் தூபம் கொண்டு அப்படின்ற ஒரு வரி. சுமந்து மாமலர் நீர்ச்சுடர் தூபம் கொண்டு அப்படின்னு சொல்லும்போது ஆளவந்தாருடைய மனசில் திருமலையில் தீர்த்த கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற, யார் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி. அவருடைய சிஷ்யரான திருமலை நம்பி தெரிஞ்சுண்டு உடனே விடைபெற்று கொண்டு திருமலைக்கு போய் பாப விநாசத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து திருமஞ்சனம் பண்ணுவார். இன்றைக்கும் பாப விநாசம் எங்கே இருக்குது, திருவேங்கடமுடையானுடைய சன்னதி எங்கே இருக்குது பாருங்க. அவ்வளவு கடினமான ஒரு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது திருவாய்மொழியை அனுசந்தானம் பண்ணிட்டே போவார் பகவானை நினச்சிட்டே. இவ்வளோ கஷ்டப்படுற இப்பேற்பட்ட கைங்கரியத்தை உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் ஒரு திருவிளையாடல் வேடனா வரார். பின்னாடியே போய் தாத்தா தீர்த்தம் கொண்டு போகிறார் அவர் பாப விநாசத்திலிருந்து. தாத்தா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தீர்த்தம் கொடுங்க அப்படின்னு. இது மனுஷாளுக்கு இல்லை, பகவானுக்கு. உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். உடனே வேடன் பார்க்குறான், அந்த வேட சிறுவன். இந்த தாத்தா போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு அம்பு போடுறான் அந்த பானை மேலே. அந்த பானையில் ஓட்டையாகி அது வழியாக நீர் வருது, அந்த நீரை குடிச்சிடுறான். திருமலை நம்பியானவர் பார்க்குறார். திடீர்னு பானை காலியாக இருக்குது. ரொம்ப லேசாக இருக்கும்போது திரும்பி பார்க்கும்போது அவன் தீர்த்தத்தை குடிச்சிருக்கான். உடனே எப்படிப்பட்ட அபச்சாரம் பண்ணுறியே, பகவானுக்காக இந்த தீர்த்தம் கொண்டு போகிறேனே அப்படின்னு அவன் சொல்கிறான். வேடன் சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத தாத்தா, நீ கவலைப்படாத, உனக்கு கொஞ்சம் கிட்டத்துலேயே தீர்த்தத்தை காமிக்கிறேன். அந்த தீர்த்தம் பகவானுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன், அப்படியே எடுத்துன்னு போ அப்படின்றான். சரின்னு கூட்டுன்னு போகிறான் ஆகாச கங்காக்கு. இப்போ இருக்க ஆகாச கங்கா கொண்டு போய் அங்கே கூட்டுன்னு போய் ஒரு அம்பை விடுறான். ஒரு பெரிய குண்டு கல் இருக்குது, அந்த கல்லை தொலைச்சிட்டு போய் அந்த தீர்த்தம் வருது. அந்த தீர்த்தத்தை இந்த தீர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கும், பகவானுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், இங்கேருந்து கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுறான். திருமலை நம்பி ஆஹா, இந்த வேங்கடனுடைய விளையாட்டு தான் என்ன அப்படின்னு நினச்சிட்டு தீர்த்தத்தை கொண்டு போகிறார். இவர் இந்த தீர்த்தத்தை கொண்டு போகும்போது திருவேங்கடமுடைய சன்னதிக்கு போகிறார். பகவான் பேசுவார். அப்போ வாங்க வாங்க வாரீர் ஸ்ரீசைல பூர்ணர் அப்படின்னு கூப்பிடுறார் திருமலை நம்பிய. ஸ்ரீசைல பூர்ணரே, நீர் தண்ணி தீர்த்தம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, நான் வழியிலேயே தீர்த்தம் குடிச்சாச்சே ஒரு தாகம் தீர்ந்துருத்து அப்படின்றார். உடனே தன் திருமஞ்சன கைங்கரியம் அவருக்கு எப்படி உகந்தது அப்படின்னு பகவான் இவருடைய வைபவம் உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சது. தாத்தா அப்படின்னு கூப்பிட்டார் இல்லையா அந்த வேடன், பகவானே தான். அதனால் இவருடைய சந்ததியார் தாத்தாச்சாரிய வம்சத்தார் அப்படின்னு இன்னி வரைக்கும் அந்த தாத்தாச்சாரியார் அப்படின்ற வம்சத்தார் அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். திருமலை நம்பி ஒரு பாசுரம் கேட்டதுனால இந்த ஒரு மாற்றம். இதே சில வருஷங்கள் பின்னாடி மற்றொரு ஜனாச்சார சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியன், அவர் அனந்தாழ்வான் திருவாய்மொழிக்கு அர்த்தம் கேட்டுருக்கார். இதே மாதிரியே உடையவர்கிட்ட ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி. அது ஒரு வரி, சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் அப்படின்னு. சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் புஷ்ப கைங்கரியம், புஷ்ப மண்டபம் அது திருமலை. அந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணுறதுக்கு இந்த கோஷ்டியில் ஆரேனும் உண்டா அப்படின்னு உடையவர் கேட்க, அனந்தாழ்வான் எழுந்திருந்து அடியேன் விடை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமலைக்கு எழுந்தருளி திரு நந்தவனம் அமைச்சு அங்கே ஒரு ஆளவந்தார் குளில்னு வேற ஒரு கட்டி, யமுனைத்துறைவர் அப்படின்ற ஒரு பெயருடைய ஒரு மண்டபத்தையும் கட்டி அங்கிருந்து பண்ணிட்டு இருக்கார். இவருடைய கைங்கரியம் நமக்கு எல்லாமே அறிந்தது. ஒரு ஏரி வெட்டலாம் அப்படின்னு வெட்டும்போது அவருடைய தேவியானவள் கர்ப்பவதியாக இருக்கும்போது அவளை மண் சுமந்துன்னு போ அப்படின்னு சொல்லும்போது திருவேங்கடமுடையான் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவனே ஒரு சிறுவனாக ஒரு பிரம்மச்சாரி உருவில் சுமந்துன்னு போகிறான். உடனே இவருக்கு தெரிஞ்சிருது, தேவியானவள் தன்னுடைய தேவி பண்ணலை, அதுக்கு பதிலாக இந்த சிறுவன் தான் பண்ணுறான்னு. நான் செய்கிற கைங்கரியத்துக்கு எதுக்கு நீ தடையா வர, கூடையை தொடாதேன்னு சொல்லியும் கேட்காம என்ன பண்ணுறான், அந்த சிறுவன் பண்ணும்போது அடிச்சுடுறார். அந்த மொபைல் அடிப்பட்ட திருவேங்கடவன் கோயிலுக்கு அப்பிரதட்சணமாக உள்ளே போகிறார் பகவான். இது துரத்தின்றே போகிறார். அப்போது அனந்தாழ்வான் அந்த அடிப்பட்ட இடத்துல புஷ்ப துளிகளை எடுத்து அழுத்துறார். இந்த பக்தனால் ஏற்பட்ட இந்த இடத்துக்கு தினந்தோறும் பச்சை கற்பூரம் வைக்கணும் அப்படின்னு அடித்தாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் திருவேங்கடமுடையான்.
அந்த கடப்பாறை இன்னைக்கு சேவிக்கலாம். அந்த அடித்த கடப்பாறை பெருமாளுடைய உத்தரவு பிரகாரம் பெரிய கோபுர வாசலில் வந்து வடக்கு பக்கத்தில் இன்றைக்கும் பார்க்கலாம். போகும்போது சேவிக்கும் போது இதை நினைவு கூற வேண்டும். இப்படி அனந்தாழ்வானுடைய வைபவமும் 2 பேருமே ஒரே பாசுரத்தினால 2 கைங்கரியங்களை திருவேங்கடமுடையானுக்கு பண்ணான். அனந்தாழ்வான் தோட்டத்தில் வந்து அந்த ஒரு மகிழ மரம், அந்த மகிழ மரத்தை வந்து எம்பெருமான் வந்து பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு சொன்னபடி அனந்தாழ்வான் அந்த மகிழ மரமாகவே ஆனதாக ஒரு ஐதீகம். இன்றைக்கும் பகவான் வந்து உற்சவ நாளில் வந்து அனந்தாழ்வான் பரமபதிச்சார் இல்லையா, அந்த திருவாடி பூரத்தன்னைக்கும் மாலையில் வந்து தோட்டத்துக்கு எழுந்துள்ளார். அந்த மகிழ மரத்துக்கு வந்து புஷ்பமாலை சடகோபம் சாத்துறது உண்டு. திருமலை நம்பி திருநாட்டுக்கு எழுந்துள்ளார். அனந்தாழ்வான் மாத்திரம் இருக்கார். ஒருவரால் இந்த சன்னதி நிர்வாகம் பண்ண முடியாது அப்படின்றதுனால எம்பெருமானார் என்ன பண்ணுறார், அனந்தாழ்வானோடு ஆலோசனை பண்ணி அனந்தாழ்வானுடைய கூடவே இருக்கிறதுக்காக ஒரு ஏகாங்கி ஸ்ரீ வைஷ்ணவராக சன்னதியினுடைய நிர்வாகத்துக்கு ஏற்படுத்தப்பட்டவர் தான் பெரியஜீயர் சுவாமி. வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு அந்த பெரியஜீயருக்கு ஸ்ரீ சுரகோபஜீயர் அப்படின்னு ஒரு பேர் சூட்டி அந்த கோவிந்தராஜ சன்னதியும் கீழே இருக்க மேலையும் பெரியஜீயனுடைய பொறுப்பில் 2 சாவியுமே வந்து ராத்திரி அவர்கிட்ட தான் இருக்கும். சீல் போட்டிருக்கோம். பெரியஜீயர் மடத்துக்கு அனுப்பிச்சிடுவா. மறுநாள் காத்தால சன்னதி திறப்பறதுக்கு முன்னாடி பெரியஜீயர் சாமியை வந்து அந்த எழுந்தருளை பண்ணி கொண்டு போகும்போது அந்த சாவியை அவர் கொண்டு வந்து கொடுப்பார். இந்த ஜீயருக்குள்ள பெருமை இது பெரியஜீயர். பின்னாடி மணவாள மாமுனிகள் வந்து ராமானுஜ தர்சன பிரவர்த்தகராக இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கத்தில் வந்து எழுந்தருள் இருக்கும்போது திருவேங்கடமுடையானை சேவிக்கிறதுக்கு வரார். அப்போது இன்னொரு ஜீயர், சின்ன ஜீயர் எப்படின்னா, அந்த கோவிலுக்கு வந்து நிர்வாகம் வந்து அவ்வளோ நிர்வாகத்துக்கு வேணும். பெரிய ஜீயருக்கு ஒரு ஜீயரை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னு அவருடைய அஷ்டதிக்கஜங்களில் ஒருத்தரை வந்து பகவத் கைங்கரியத்துக்காக திருவேங்கட ஜீயர் அப்படின்னு திருநாமம், அவருக்கு சடகோப ஜீயர், இவருக்கு திருவேங்கட ஜீயர் அப்படின்னு சின்ன ஜீயர் இந்த நிர்வாகத்தை பார்க்கறதுக்கு. அந்த எம்பெருமானார் வந்து பெரிய ஜீயர் மடத்தை ஏற்படுத்திய எம்பெருமானாரே எப்படின்னா, அந்த மடத்தில் முதல் ஜீயர் அவரால் ஏற்படுத்தப்பட்டவர் சடகோபஜீயர், 2ஆம் அவர் மணவாள மாமுனிகளால் ஏற்படுத்தப்பட்ட சின்ன ஜீயர். இப்பொழுது எழுந்தருளி இருக்கும் இந்த 2 ஜீயர்களுமே கோவிலுடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அடுத்ததாக பிரதிவாதி பயங்கரம் அண்ணா, பெருமாள் கோயில் அப்படின்ற காஞ்சிபுரத்தில் வந்து அவதாரம், அஸ்தகிரி நாதரண்ணா அப்படின்ற திருநாமம், 3 குமாரர்கள், நிறைய ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் வந்து பகவத் கைங்கரியத்துக்கு விரோதி அப்படின்றதுனால இதெல்லாத்தையும் விட்டுட்டு நேர திருமலைக்கு போகிறார். தோழப்பரை பார்க்குறார். திருமலை தோழப்பர் வந்து இவருக்கு ஒரு வெள்ளி குடத்தை கொடுத்து, நீர் ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அதுக்கு பரிமளம்லாம் சேர்த்து பச்சைக்கால் பூரம் ஏலக்காயெல்லாம் சேர்த்து பெருமாளுக்கு சமர்ப்பியும் அப்படின்றார். உடனே அண்ணாவும் அதை கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து பகவான் சேவிக்கணும்னு வர்றார். அவருக்கு சேவை பண்ணி வைக்கிறார். சேவை பண்ணி வச்சுட்டு அவரையும் கூப்பிட்டு தீர்த்தம் எடுக்க போகிறார் ஆகாச கங்கைக்கு. போகிற வழியில் வந்து மணவாள மாமுனிகளுடைய வைபவம் அதெல்லாம் சொல்லிகிட்டே அருமை பெருமைகளே அப்பேற்பட்டவர் சொல்லிகிட்டே போய் தீர்த்தம் கொண்டு வர்றார். மறந்து போய்டுறார் பரிமளம் சேர்க்க. பச்சைக்கால் பூரம் ஏலக்காயெல்லாம் சேர்க்க மறந்துடுறார். அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுக்குறார். அப்போ ஞாபகம் வருது, முடிஞ்சு போகிறது. திருமஞ்சனம் ஆனப்புறம் போய் அண்ணா சொல்கிறார், பரிமளமே நான் சேர்க்கலை அப்படின்னு. தினம் என்ன பரிமளம் சேர்க்கிறோம் அதை கட்டாலும் இன்னைக்கு பரிமளத்துடைய வாசனை வந்து ரொம்ப விஞ்சி இருந்தது, திருமஞ்சன வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்ச்சகர் சொல்லும்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, திருமஞ்சன தீர்த்தம் கொண்டு வரும்போது இந்த மணவாள மாமுனிகளுடைய வைபவத்தை வந்து சொல்லிகிட்டே வந்ததுனால திருவேங்கடமுடையானுக்கு இது ரொம்ப உகந்ததாக இருந்ததுனால அந்த பரிமள வாசனை ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் சுப்பிரபாதம் அருளினவர். அந்த சுப்பிரபாதம் இன்றைக்கும் சுப்பிரபாதம் இந்த 4 துதிகளும் திருமலையில் வந்து திருக்காப்பு நீக்கும் போது அனுசந்தானம் பண்ணுறார். இவரை இயற்றியதான், இவரையும் நாம் நினைவு கூற வேண்டும். அடுத்ததாக திருமலையில் இருக்க சில விசேஷ அனுஷ்டானங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அனந்தயன காலம் அது இல்லாத மற்ற காலத்திலையும் திருவாய்மொழி, கோவில் திருவாய்மொழி சேவிக்கும் போது இன்றைக்கும் உபதேச ரத்னமாலை சேவிப்பாள் திருமலையில். 2ஆவதாக திருவாய்மொழிக்கு வந்து அந்த பூர்வோத்தரங்களில் வந்து கண்ணின் சிறுதாம்பு சேவிக்கிறது வழக்கம்.
அப்போ சேவிக்காமல் தனியாக திருவாய்மொழி சாத்துமுறைக்கு மறுநாள் வந்து கண்ணின் சிறுதாம்பு சேவிக்கிறது வழக்கம் இன்னைக்கு திருமலையில். திருவழுக்கூற்றிருக்கையும் திருநெடுந்தாண்டகமும் எல்லா பாசனங்களையும் 2 தடவை சேவிப்பாங்க. அது ஒரு விசேஷம் இங்கே. மற்ற ஆழ்வார் அந்த ஆச்சாரியர்கள் போல இல்லாமல் சேன முதலியார், தாயார், ஆண்டாள் இந்த 3 பேருக்குமே கோவிந்தராஜ சன்னதியிலேருந்து பரிவட்டம் கட்டி சடகோபன் சாதித்து வஸ்திர மாலைகளை வந்து பகுமானமாக கொடுக்குற வழக்கம் இன்னைக்கு இருக்கு. எப்படின்னா அது என்ன சம்பிரதாயம் அப்படின்னாக்கா, சேன முதலியாரும் தாயாரும் ஆச்சாரிய கோஷ்டியில் சேர்த்துடுறா, ஆண்டாளை ஆழ்வார் கோஷ்டியில் சேர்த்துருக்கு. இது காரணம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். நிறைய இந்த மாதிரி விசேஷ அனுஷ்டானங்கள் திருமலையில் உண்டு. கோவிந்தராஜ சுவாமி வந்து கனுபார் வேட்டை அப்படின்னு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவுரல் உற்சவம் நடக்கும். அப்போ திருமலை நம்பியினுடைய இந்த தண்ணீர் அமுது உற்சவம் இருந்தது இல்லையா, இந்த நாட்களில் கூட ரொம்ப தூரம் பகவான் வந்து புறப்பாடு போவார். அப்போ கூடவே யார் போவா அப்படின்னா ஆண்டாள். இது ஒரு விசேஷம். பெருமாளே நாச்சியார் திருக்கோலம் போட்டுப்பார் ஒரு நாளைக்கு. அப்போது நாச்சியார் திருக்கோலம் போட்டுன்றதுனால அது பகவான் தான், கோவிந்தராஜன் தான். இருந்தாலும் கூட வந்து தனியாக ஒரு பெண்ணை தனியாக விடக்கூடாதான். அதனால் கூட வந்து ஒரு கண்ணன் பெருமாளும் போவார். புருஷோத்தமனான கண்ணனும் கூடயே எழுந்துள்ள பண்ணுவார். அது ஒரு விசேஷமான விஷயம். திருவேங்கடமுடையானுடைய திருத்துழாய் துளசி அந்த பஞ்சமி தீர்த்தம் அப்படின்ற போது திருச்சானூரில் வந்து தாயார் மூலமாக தான் அதை விநியோகம் பண்ணுவாள், நேராக கொடுக்க மாட்டாள் பஞ்சமி தீர்த்தத்தை இன்னைக்கு. சாத்துமுறை காலங்கள்லாம் பெரியஜியர் வந்து திருத்துழாய் கொடுப்பார், நீங்களாம் பார்த்துருக்கலாம். அதை அர்ச்சகர்கள் வாங்கி வாங்கி அதை முடிகிறவர்களும் பெருமாளுடைய திருவடிகளையே சேர்த்து கொண்டிருப்பார் பெரியஜியர் சுவாமி கொடுக்கறத. மூலவர் தவிர உற்சவர் வந்து எங்கே எழுந்தருள் பண்ணாலும், சாற்றுமுறையாக இருந்தாலும் திருமஞ்சனமாக இருந்தாலும் கோஷ்டிக்கு தீர்த்தம் கிடையாது. ஸ்ரீ சடகோபம் அப்படின்ற ஒரு சடாரி மட்டும்தான் சாதிப்பார். இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் திருமலையில் உண்டு. தோட்டத்தில் அனந்தாழ்வார்கிட்ட பயந்து ஓடினா இல்லையா திருவேங்கடன், அப்பிரதர்ஷனமாக ஓடினா இல்லையா, அந்த ஐதீகத்தை காமிக்கிறதுக்காக பாக்ஸவாரி அப்படின்ற ஒரு தோட்ட உற்சவம் நடக்கும். அப்போது பகவானே பெருமாளே வந்து அப்பிரதர்ஷனமாக உள்ள போவார். நம்மாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு வாக்குவாதம், மின்னிடை மடவார் அப்படின்னு. நம்மாழ்வாருக்கு நாயிகாபாவம், அதனால் பெருமாள் கிட்ட வாதம் பண்ணுற, எனக்கு வந்து இன்னும் எனக்கு முக்தி தரமாட்டேன்ற, பரமபதம் தரமாட்டேன்ற அப்படின்னு ஒரு பிரணய கலகம். அதை வந்து இங்கே என்ன பண்ண மாற்றி உபநாச்சியாருக்கும் அந்த உபயநாச்சியார்கள் இருக்கா இல்லையா, அவருக்கும் பெருமாளுக்கும் நடக்கிறதா காமிப்பா. அது ஒரு விசேஷமான விஷயம். அப்புறம் ரொம்ப அதிக உஷ்ணமுள்ள இந்த பச்சைக்கற்பூரத்தை வந்து 50 தோலா 100 தோலா, அந்த காலத்து தோலா கணக்கு தான் வாங்கி திருவேங்கடமுடையானுக்கு மூலவருக்கு திருமண் காப்பாவே அதை அணிவிப்பது ஒரு விசேஷம். இப்படி பல விசேஷங்கள் கொண்டது திருமலை.